வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்ப்ரெட் லவ் சதீஷ் அண்ட் மூ. நம்ம ரொம்ப இதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம்ல, ரொம்ப வருஷம். ஏன்னா நாங்கள் இங்கேருந்து காலி பண்ணி அங்கே போய் வேற ஒரு வீட்டில் இருந்தோம்ல ரெண்டலுக்கு, அதுவே 1 இயர் இருந்தோம். அதுக்கு முன்னாடியே ரொம்ப நாள் முன்னாடி இதை ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தோம். ஸோ சொல்லப்போனால் ஒரு 1.5 வருஷம் வச்சுக்கலாம். 1.5 வருஷம் கழிச்சு ஃபைனலாக இதுக்கு இப்பயும் விடுவுகாலம் பிறக்கல. சரி ஓகே, கொஞ்சம் அப்படி லைட்டாக ஒன்று பண்ணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒன்று வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக என்ன ஒரே ஒரு வருத்தம்னா, எங்களோட ட்ரீம் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று ரெடி பண்ணேன். ஆனால் அது அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போது ட்ரீம் ரூம்லாம் இல்லை, ஒரு நார்மல் ரூம் தான் அப்படின்ற மாதிரி மறுபடியும் மாறிடுச்சு. நம்மளோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது எல்லாமே உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், நிறைய நம்ம ரெகுலராக பார்க்குற எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட இன்றைய அப்டேட் என்ன, இப்போ இதில் உள்ள என்னென்ன சேஞ்சஸ். எனக்கு என்ன ஒரே ஒரு பயம்னா, இது இன்னும் ஒரு 6 மாதம் நினைச்சுன்னா இன்னும் ஒரு 1008 சேஞ்சஸ் வந்துருமோ அப்படின்னு பயமாக இருக்குது. சீக்கிரம் முடிக்கணும். அதுக்கு தான் நாங்கள் வந்து நிறைய முயற்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக இப்போ உள்ளே வந்து நிறைய எக்கச்சக்க சேஞ்சஸ் ஆயிடுச்சு. முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் சம்மந்தமே இல்லாத அளவுக்கு உள்ளே வந்து அவ்வளோ சேஞ்சஸ் பண்ணிட்டோம். ஸோ அது எல்லாமே 1 by 1 போய் பார்க்கலாம். இதுதான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது வந்து நம்மளோட போர்ட்டிகோ அந்த பக்கத்து இன்னும் ஓப்பன் அப்படியே தான் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து இந்த வீடு ஸ்டார்ட் பண்ணுற டைமில் இந்த ஓப்பனுக்கு வந்து கிளாஸுக்கு கூப்பிட்டு விசாரித்தோம். அப்போ வந்துட்டு 40,000 சொன்னாங்க இதை வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு. இன்றைக்கி 1 lakh. லிட்ரலி வந்து நல்லபடியாக கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா 1 lakh வேணும். வித்தின் ஒரு 1.5 வருஷத்தில் நிறையா பட்ஜெட் ஏறிக்கிட்டே இருக்குது. எப்போ பண்ண போகிறோம் எங்களுக்கே தெரியல. பட் பண்ணணுன்ற ஒரு நம்பிக்கையில் தான் இறங்கியிருக்கோம். இந்த வருஷத்துக்குள்ள நாங்கள் முடிச்சிருவோம். ஆமாம், நீ கனவு கண்டுட்டு ஆமாம் இல்லை 7 months. இங்கே பாரு, ஒரு விஷயம் வந்துட்டு இப்படி எல்லாரும் வந்துட்டு ஒரு விஷயத்த வந்து தப்பாக இது பண்ணிக்கிறாங்க. எங்களுக்கு வந்து பரம்பரை சொத்து அப்படின்னு கிடையாது, பரம்பரை பணக்காரங்க கிடையாது. ஆனால் பயங்கரமாக அங்கே நிலம் இங்கே நிலம் இவ்வளோ தங்கம் அப்படி இப்படி அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ தான் கொஞ்சம் ஒரு சில வருடங்களாக தான் கொஞ்சம் ஃபேமிலி ஒரு ஸ்டேபிளான இதை நோக்கியே வந்து போயிட்டுருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஒரு வீடு வாங்கினதே வந்து நமக்கெல்லாம் பெரிய விஷயம் இல்லையா? இந்த வீடை வாங்கினதே வந்து எங்களுக்கு அது பெரிய லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட். அவ்வளோதான், அதுவே எங்களுக்கு பெருசு. இப்போ அதில் வந்து கீழே எந்த அளவுக்கு ஒரு வீடு வாங்கினோமோ, கீழே வந்து ஆக்சுவலாக 1450 ஸ்கொயர் ஃபீட்டு, இப்போ மேலே அதே 1450 ஸ்கொயர் ஃபீட் வந்து கட்டியிருக்கோம் அப்படின்னா அது பயங்கரம். ஓகேவா? அதனால இதை வந்து இவ்வளோ நாள் கட்டணும் அவ்வளோ நாள் கட்டணும் அப்படின்னா காசு இருக்கவங்களால பண்ண முடியும்ப்பா. நம்மக்கிட்ட நம்மளால் என்ன முடியுமோ நம்மளால் எப்போ ஒன்றும் இல்லை. இப்போ இந்த வீடு வந்து சீக்கிரம் பண்ண முடியல, ஏன் இப்படி போட்டு வச்சுருக்கீங்க ஆகும்னு நிறைய பேர் கேட்குறாங்க. அவங்களோட அக்கறை வந்து எனக்கு புரியுது. இன்னும் இங்கேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் தள்ளி ஒரு கடையில் போயிட்டு ஒரு விஷயமா போய் கேட்க போனால் அவர் இந்த வீடு அடையாளமாக எங்ககிட்டயே சொல்கிறாரு, அங்கே ஒரு வீடு ரொம்ப நாளாக கட்டிட்டு இருக்காங்களப்பா, அந்த வீடு பக்கத்துலையாப்பா, அந்த வீட்டில் தாங்க வரேன் அப்படின்னு. அதே மாதிரி அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஜொமேட்டோ இவங்களுக்குலாம் வந்து இந்த வீடு வந்து பயங்கர அடையாளமாக போச்சு. அது ரொம்ப நாளாக ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்களா, அந்த வீடா? ஆமாங்க, அந்த வீடு தான். முன்னாடி வந்து காஜல் ராடோ வச்சு சொல்லுவாங்க, அப்போ வீடு கட்டல நம்ம அந்த 2 நாய் இருக்குமே அந்த வீடுங்களா அப்படின்னுவாங்க. இப்போ என்னன்னா அந்த மேலே ரொம்ப வருஷமா கட்டிக்கிட்டு இருக்காங்களே அந்த வீடா அப்படின்ற மாதிரி ஒரு அடையாளமாகவே மாறி போச்சு. இது இப்போ நினைச்சா அது என்னது, கடன் வாங்கி வந்து கட்டலாம், லோன் வாங்கி வந்து கட்ட முடியும். லோன் கொடுக்கறதுக்கு பேங்க்லாம் ரெடியாக தான் இருக்காங்க. ஆனால் கடன் வாங்கி பண்ணக்கூடாது. இதுக்கப்புறம் லைஃப்ல கடன் எங்களுக்கு ஒரு பெரிய கடன் இருக்கு. ஓகேவா? நம்ம சண்மு அம்மா அப்பாவுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்தோம்ல, அதோட லோன் வந்து கட்டிக்கிட்டு இருக்கோம். அது பல வருடங்கள் ஆகும் அதை நாங்கள் முடிக்கிறதுக்கு. அப்புறம் ஜுவல் லோன் அது நிறைய இருக்கு. ஸோ இவ்வளோ லோனை வச்சுக்கிட்டு திருப்பி இதுக்கு லோன் வாங்கணும். நம்மளால என்ன முடியுமோ அதை பண்ணுவோம். நம்ம வந்து பரம்பரை பணக்காரர்கள் கிடையாது. அப்படியே வந்தோமா, ஓகே ஒரு 50 லட்சத்துக்கு ஏறி ஒரு வீடை கட்டு, நோ. ஒவ்வொன்றா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸ்டெப் பை ஸ்டெப் தான் பண்ண முடியும். அதனால இது இன்னும் எத்தனை இதானாலும் பரவாயில்ல, நம்ம வீடு தானே. கீழே நம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்கு ஒரு வீடு இருக்கு. மேலே வெளியேந்து பார்க்கறதுக்கு அப்படியே சிமெண்ட் பூசின மாதிரி பார்க்க அசிங்கமாக தான் இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதனால வந்து சாப்பாடு இறங்காம இல்லை சாப்பாட்டுக்கு இல்லாமல் அப்படிலாம் அவன் ஆயில்லை. ஸோ இது இப்படி இருக்கிறதுனால வந்துட்டு ஐயோ அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. நம்மளால என்ன முடியுமோ அதாங்க. இது நான் உங்களுக்கு அதான் நான் சொல்கிற அட்வைஸாக கூட எடுத்துக்கோங்க. அவசரமே படாதீங்க. நம்மளால என்ன முடியுமோ அதை பண்ணுவோம். நம்ம ஸ்டேட்டஸ்க்கு என்ன பண்ண முடியும்
முடியுமோ அதை பண்ணணும், அவ்வளவுதான். இதுவே எங்க ஸ்டேட்டஸை தாண்டி தான் நாங்க போயிட்டு இருக்கோம் சொல்ல போனா. பட் ஓகே, எனக்கு இந்த இதோட இந்த பில்டப்பை வந்து இவ்வளவு தூரம் முடிச்சதே எனக்கு பெரிய விஷயமா இருக்கு. இது இப்போ அட்லீஸ்ட் சேஃபாவது இருக்குல்ல, அரைக்குறையா நிக்கல, பாதி கட்டணம் கட்டி அப்படிலாம் நிக்கல. முடிச்சு நம்ம பிளாஸ்டரிங் பண்ணி இப்போ பூச்சி வேலையெல்லாம் முடிச்சு வச்சிருக்கோம். இன்னும் மேல வந்து தளம் போடணும், இங்க டைல்ஸ் போடணும், கதவு பெயிண்ட் அடிக்கிறது, எலக்ட்ரிக்கல், பெரிய லிஸ்டே போடலாம், பல லட்சங்கள் வேணும். பட் அதை எதுவுமே நாங்கள் அவசரப்படுத்தாம ஸ்லோ அண்ட் ஸ்டெடி தான் வின்ஸ் த ரேஸ். ஓகே, சரி, ஓகே. இப்போ இந்த ரூம்ல வந்து ஒரு சில மேஜர் சேஞ்சஸ் நடந்திருக்கு. உங்க எல்லாத்துக்குமே தெரியும், நாங்க வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எதுக்காக ஆரம்பிச்சோம் அப்படின்னா, ஒரு ஸ்டுடியோ ஸ்பேஸ் வேணும். ஏன்னா நம்ம சேனலுக்கு வந்து நம்ம சேலஞ்ச் வீடியோஸ் பண்றோம், குக்கிங் வீடியோ பண்றோம், அது இதுன்னு சொல்லிட்டு பண்றோம். பிளஸ் எங்களுக்கு நிறைய பிளான்ஸுமே இருந்தது, இப்போயும் இருக்கு. என்னன்னா, ஒரு நீங்க எல்லாம் வெளியே இருந்து பாக்குறது வந்து ஒரு 2-3 சேனல் தான் உங்களுக்கு தெரியும். அதை தாண்டி நாங்க இன்னும் நிறைய சேனல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம், இன்னும் நிறைய சேனல்ஸ் பண்ணவும் போறோம். இது வந்து ஒரு மீடியா கம்பெனியா பில்டு பண்ணணும் அப்படின்றதான் என்னோட ஆசை. இதுக்கு கீழே எல்லா கேட்டகரி ஆஃப் சேனல்ஸும் இருக்கணும். வெளியே இருந்து வர பீப்புளுக்கும் நம்ம அதுல ஒரு சான்ஸ் கொடுக்கணும், ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்கணும். அந்த மாதிரியான முயற்சி தான் இந்த டிஎம் ஒரிஜினல்ஸ் எல்லாம் வந்து தங்க மகன் இது எல்லாமே பண்ணோம். அது நமக்கு சக்சஸ் ஆகுது, சக்சஸ் ஆகல, நம்ம முயற்சி பண்றதை பண்ணிட்டே இருப்போம். ஸோ அதுக்காக ஒரு ஸ்டுடியோ ஸ்பேஸா இது இருக்கணும். நம்மளோட எல்லா சேனல்ஸுக்கும் இங்க ஷூட் பண்ற அளவுக்கு எல்லாமே இருக்கணும். ஒவ்வொரு செவுத்துலயும் ஒவ்வொரு சேனலுக்கான பேக் டிராப்பை வச்சு இங்க ஃபிக்ஸடாவே இருக்கணும். உள்ள வந்தோமா அந்த சேனலுக்கு போய் நின்று ஷூட் பண்ணோமா போனோமா அப்படின்ற லெவலுக்கு ஒன்று ரெடி பண்ணணும் அப்படின்னு தான் இது வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அதனால நாங்க வந்து விண்டோஸ் வந்து பெருசா வைக்கவே இல்லை. ஹாலில் பாத்தீங்கன்னா இங்க ஒரே ஒரு விண்டோ மட்டும் பெருசா வச்சிருந்தோம். அதுக்கப்புறம் ஹாலில் விண்டோவே இருந்திருக்காது. அந்த ரூம்ல ஒரு பெரிய விண்டோ இருந்திருக்கும், இந்த ரூம்ல வந்து ஒரு சின்ன விண்டோ வந்து இருந்திருக்கும். முக்கியமா அது ரெண்டுமே வந்து ஒரே ரூமா இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி தான் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். கீழே ஆக்சுவலா இது 2 ரூம் தானே. கீழ் வீடை நீங்க நினைச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும். கீழ் வீட்ல இதே மாதிரி ரெண்டு பார்ட் இருக்கும். ஒன்னு அம்மா அப்பா ரூம், ஒன்னு எங்க ரூமா இருந்திருக்கும். ஸோ அது அந்த மாதிரி பண்ணாம நாங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணலாம்னு வச்சிருந்தோம். ஸோ ஸ்டுடியோக்காகன்றதுனால ஜன்னல்லாம் பெருசா எதுவுமே இல்லை. பட் ஆனா இப்போ வந்து ஸ்டுடியோ வேணாம், நம்ம ஷூட்டுக்கெல்லாம் வேற ஏதாவது ஆல்டர்னேட் பண்ணிக்கலாம், இப்போ இதை வந்து ஒரு வீடாவே ரெடி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஃபைனலாக டிசைட் பண்ணியிருக்கோம். எப்போ 2 வருஷம் கழிச்சு இந்த யோசனை வந்திருக்கு. அதுக்கு பின்னாடி நிறைய காரணங்கள் இருக்கு. இதுக்கு இடையில வந்து நிறைய டிஸ்கஷன்ஸ் போச்சு வீட்லயும். லைக் நம்ம இந்த வீட்டுக்கு திருப்பி போகணுமா, அங்கே மதுரை சைடு இருந்துடலாமா, இல்லை இந்த வீடை சேல் பண்ணிட்டு மதுரை சைடு இருந்துடலாமா, மதுரை சைடு வேற வீடு வாங்கிட்டு போயிடலாமா, இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் போனதுனால சரி நம்ம இது வந்து வீடாவே ரெடி பண்ணி வைக்கிறது தான் வந்து நல்லது மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா வீடா இருந்தா நம்ம ஷூட்டிங்கும் நம்ம ஷூட் பண்றதும் ஷூட் பண்ணிக்கலாம், ஒரு நார்மல் வீடாவும் வச்சுக்கலாம். நாளைக்கு வந்து நமக்கு இதை ஒரு வாடகை கூப்பிட்டு நமக்கு வாடகையும் கூட வரலாம், மேபி இல்லை ஒத்திக்கு கொடுக்கலாம். ஸோ ஏதோ ஒன்று நமக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே, அதனால வீடாவே ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி தான் இப்போ வந்து எக்ஸ்ட்ரா சில ஜன்னல்கள் வந்து உடைக்க வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு. கிட்டத்தட்ட இது இப்போ பார்க்கறதுக்கு செம்ம அழகா இருக்கு. இந்த ஜன்னலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 6x 6. ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் கீழேயும் சைட்லையும் உடைக்க சொல்லியிருக்கேன். அது பூசுறப்போ அட்ஜஸ்ட் பண்ணி பூசணுன்றதுக்காக. இது இப்போ பார்க்கறதுக்கு செம்ம அழகா இருக்கு, செம்ம காத்தோட்டமா இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விண்டோ தான் இருந்துச்சு. இப்போ ஹால்லே வந்து 2, அதுவும் 6x 6 இதுவும் 6x 6ன்றப்போ பயங்கர சூப்பரா வெளிச்சமாவும் மாறி இருக்கு. ஆனா இதுக்கு பின்னாடி எவ்வளவு லாஸ்ன்றது எங்க 2 பேருக்கு மட்டும் தான் தெரியும். இது ஃபுல்லா பாத்துக்கோங்க, இது எல்லாமே ஒரு செங்கல் பூசி இருப்பாங்க, எம்சாண்ட் யூஸ் பண்ணிருப்பாங்க, அந்த லேபருக்கு காசு கொடுத்துருப்போம், எல்லாமே லாஸ் தான். இப்போ இது உடைக்கிறதுக்கு காசு கொடுத்துருக்கோம், இப்போ திருப்பி இதுக்கு ஜன்னல் செய்யறதுக்கு காசு கொடுத்துருக்கோம், அண்ட் இதை திருப்பி பூசணும், அதுக்கு காசு கொடுக்கணும். ஸோ ஒரு மாதிரி நிறைய லாஸ் ஆயிருச்சு தான். பட் ஓகே, வேற வழி இல்லை. இது நம்ம இதுக்கப்புறம் ஃபர்தராக இப்படி தான் கொண்டு போகணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் இதை பேர் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றது தான். இதில் வந்து இதை நீங்கள் ஒழுங்காக பண்ணியிருக்கலாம், ஏன் அப்படி பண்ணீங்க அப்படி பண்ணீங்கன்ற பேச்சுக்கே ஆக்சுவலாக இடம் இல்லை. ஏன்னா இதை நான் தப்பு பண்ணிட்டோன்னு நான் நினைக்கவும் இல்லை. ஏன்னா எங்களுக்கு அன்னைக்கு தேவைக்கு வந்து ஒரு ஸ்டுடியோ வேணும், ஸ்டுடியோ பர்பஸ்க்கு இதெல்லாம். இப்போ சண்மு வந்துட்டு ஃபோட்டோகிராஃபி பண்ணுறதுனால அவளுக்கும் வந்து ஷூட்லாம் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டுடியோ ஸ்பேஸ் ஃப்ரீயாக வேணும் அப்படின்றதுக்காக தான் அதை ஆரம்பித்தோம். அதனால அப்போது இதெல்லாம் இல்லாமல் பண்ணது வந்து தப்பு அப்படின்லாம் எனக்கு தோணவே இல்லை. நமக்கு என்ன தேவைப்பட்டுச்சோ அதை பண்ணோம். பட் ஆனால் இன்னைக்கு அதோட தேவைகள் மாறுதுன்றப்ப அதுக்கேற்ற மாதிரி மாறி தான் ஆகணும். அந்த லாஸை நம்ம பேர் பண்ணி தான் ஆகணும், வேற என்ன பண்ண முடியும் அப்படின்றது தான். இதனால் லாஸா ஐயோ அப்படின்னு நான் நினைக்கல. இதுக்கப்புறம் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறத கொஞ்சம் தவிர்த்துக்கலாம் அப்படின்றது தான் மைண்டில் இருக்கு. அதுக்கப்புறம் எஸ், இது வந்து அடைச்சு தான் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா எங்க ட்ரீம் ரூமா வந்து இதை ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஒரே ஒரு வழி தான் இருந்துச்சு. ஃபுல் ஓப்பனா பெரிய ரூமா, கீழே 2 ரூமா இருக்கத ஒரே ரூமா வந்து பெரிய மாஸ்டர் பெட்ரூமா அதை பண்ணணும் அப்படின்றதான் பிளான். ஸோ இந்த பக்கம் வந்து கட்டில் போட்டுட்டு இங்க டிவி, இங்க வந்து ஒரு பெரிய செம்ம கிராண்டா கபோர்டு, அதுக்கப்புறம் அந்த சைடு ஒரு பே விண்டோ, அப்படியே உட்காந்து அந்த ஜன்னல்லே
இங்கே உட்காந்துக்கிற மாதிரி, இந்த இடத்துல வந்து ஒரு சோஃபா இது மாதிரிலாம் கொடுத்து இங்கே உட்காந்துக்கிற மாதிரி, இந்த மாதிரிலாம் வந்து எக்கச்சக்க பிளான் இதில் இருந்துச்சு. மாஸ்டர் பெட்ரூமாக இதை ரெடி பண்ணணும் அப்படின்னு தான் பண்ணோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ இதுவும் வந்து 2 ரூமா கீழே இருக்க மாதிரியே தான் மாறப்போகுது. வீட்லேயும் ரொம்ப சத்தம் போடு. ஏன்னா இது ஆரம்பத்துலேருந்தே இந்த ரூமுக்கு வந்து நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். இந்த ரூம் முத எப்படி ஆரம்பிச்சதுன்னு ஞாபகம் இருக்கா உனக்கு? அல்ல, ஓப்பனோட ஆரம்பிச்சு. இங்க வந்து ஓப்பனா இருந்துச்சு. இல்ல அதுக்கு முன்னாடி நம்ம ஃபுல்லாவே கட்டிடலான்ற முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன நாங்க ஆக்சுவலா என்னன்னு தெரியுமா பிளான் பண்ணி ஆரம்பிச்சோம்? அந்த ஹால் மட்டும் தான் நாங்க ஆரம்பிச்சது. வெறும் அந்த ஹால், அந்த சாமி ரூம் மாதிரி கீழே இருக்க சாமி ரூம் சைஸுக்கு அந்த ஒரு ரூம், இது மட்டும் தான் வந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்க ஆரம்பிச்சோம். அதை ஆரம்பிச்சுட்டு இந்த இடத்துல ஒரு பெரிய ஓப்பன் கொடுத்து இதை அப்படியே மொட்டை மாடி மாதிரியே வச்சுக்கலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சோம். இங்க அப்படியே பிளான்ஸ் எல்லாமே வச்சு ஒரு மாடி தோட்டம், இங்க ஆல்ரெடி ஏற்கனவே மாடி தோட்டம் இருந்தது தானே, அந்த மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு தான் யோசிச்சோம். அப்புறம் வீட்டில் என்ன சொன்னாங்க, இல்ல அதான் நீங்க இவ்வளவு தூரம் இது பண்ணிட்டீங்களா, ஃபுல்லாவே கட்டிடுங்க அப்படின்னாங்க. அப்புறம் யோசிச்சோம், சரி ஓகே ஃபுல்லாவே கட்டிடலாம். அப்போன்னு சரி, அப்போ எனக்கு என்ன ஆசைனா இது வந்து பெட்ரூம் ஆகும், இந்த இடத்த வந்து ஓப்பன் டு ஸ்கை, ஓப்பனா விட்டுட்டு, ஆனா செவுர்லாம் இருக்கும், சுத்தி 3 பக்கம் செவுர் இருக்கும், ஆனா இது மட்டும் ஓப்பனா இருக்கும். ஸோ இங்க வந்து ஒரு கார்டன் செட்டப் மாதிரி வச்சுக்கலாம். இங்க வந்து ஒரு பெரிய கண்ணாடி டோர் மாதிரி கொடுத்து அப்படியே தூங்கி எந்திரிச்சிட்டு வந்து அப்படியே கண்ணாடி டோரை திறந்தோம்னா அப்படியே இந்த கார்டனுக்குள்ள நுழைஞ்சு செம்மையா இருந்திருக்கும். சீரியஸா செம்ம வைபா இருந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு பயங்கரமான பிளான்ல தான் அதை ஸ்டார்ட் பண்ணது. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பெரிய அதுக்கு செலவுலாவும் ஆயிருந்திருக்காது. ஏன்னா நாங்க அப்ப இங்க சீலிங் போடல, எதுவுமே இல்லை. அது அப்படியே கூட ஒழுங்கா பண்ணிருக்கலாம். அதுக்கும் வந்து பயங்கரமா திட்டு வாங்கினேன். ஏன் இப்படி பண்றீங்க, வேஸ்ட் பண்றீங்க ஆகும்னு சொல்லி ரொம்ப திட்டு வாங்கினதுக்கு அப்புறம் தான் சரி என்னத்த சரி ஓகே அதுக்கும் சீலிங்கை போட்டுருங்கன்னு சொல்லிட்டு இதுக்கு மட்டும் தனியாக தான் சீலிங் போட்டாங்க. அந்த இதெல்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் சரி ஓகே இதையும் போட்டுருங்கன்னு சொல்லிட்டு சீலிங் போட்டதுக்கப்புறம் சரி ஒரே ரூமாவது வச்சுக்கிறோம், எங்களுக்கு ஓப்பன் தான் விட மாட்டேன்றீங்க, ஒரே இதாக வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ நாள் இருந்துச்சு. பட் இப்போ அதையும் மாற்ற வேண்டிய சுச்சுவேஷன். கீழே என்ன இருக்கோ அதே மாதிரியே பண்ணிடலாம்ப்பா, அப்பனா 2 ரூமா மாறிக்கும். இன்கேஸ் ஃபியூச்சர்ல வந்து இந்த வீடு யாருக்கு போகுது, சிண்டு தேவுக்கு தான் போகுது. அப்ப கீழ் வீடை வந்து ஒருத்தர் கொடுப்ப, மேல் வீடை வந்துட்டு என்ன கீழே மட்டும் 2 ரூம் இருக்கு, எனக்கு மட்டும் 1 ரூம் தான் இருக்கு அப்படின்னு சண்டைகள் வரலாம். அதனால எதுக்கு வம்பு, கீழே என்ன இருக்கோ அதே மாதிரி மேலையும் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுல ஒரு நியாயம் இருக்கு, அதனால ஓகே அப்படின்னு. ஸோ இந்த ரூம்ல as usual இதுல எந்த கரெக்ஷனும் நாங்க பண்ணல. கரெக்ஷன் இப்போ நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா, ஆக்சுவலா நாங்க சொன்ன விண்டோ வந்து ஒரு மாதிரி சொல்லியிருந்தோம். அது வந்த அவுட்புட் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. இது எங்களுக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடா இல்ல. இந்த டிசைனே ஒரு ஏதோ ஜெயில் கம்பி மாதிரி இருக்கு. நான் எதிர்பார்த்த அவுட்புட் வேற. ஸோ அதனால இப்போ டிசைனை மாற்றி மட்டும் கொடுங்க, இந்த கிரில்லை மட்டும் மாற்றி கொடுங்கன்னு சொல்லிட்டு இந்த கட்டையை வந்து கழட்டி உடச்சு கொடுத்துருக்கோம். அந்த கட்டையை எடுத்துகிட்டு போயிட்டு கிரில்லை மட்டும் மாற்றி எடுத்துகிட்டு வர போகிறாங்க. ஸோ அது வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து வழி வச்சாச்சு. இப்போ இதுக்கு இங்கே வந்து ஒரு நிலம் வந்துடும். அப்புறம் இந்த செவுரை வந்து கட்ட சொல்லியாச்சு. கட்டிட்டா இந்த ரூமே வந்து பிரிஞ்சிடும். ஸோ இதுக்கு வந்து கட்டுறதுக்கு நாளைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் இந்த விண்டோவும் ரெடியாகி வந்துச்சுன்னா இது ஒரு பக்கா பே விண்டோ, சூப்பராக பே விண்டோ. அதே மாதிரியே அதே பே விண்டோ வைக்க போகிறோம். அப்படியே மேலே ஏசி வச்சுக்கலாம். இங்கே கூட வந்து கபோர்ட் செட்டப் வேணும்னா கூட கபோர்ட் செட்டப் கூட பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடமே வந்து செம்மையா இருக்கும். ஆக்சுவலா வீட்லயே இந்த ஜன்னல தான் செம்மையா காத்தும் வருது. எனக்கு நல்ல வேலைடா இங்க பே விண்டோ பண்ணணும் நம்ம யோசிச்சது சூப்பர் மேட்டரா அப்படின்னு சொல்லிட்டு நான் 2 நாள் முன்னாடி தான் யோசிச்சேன். அவ்வளோ நல்லா இங்க காத்து வருது. ஸோ குட் ஜாப். இந்த ரூம்ல தான் எக்கச்சக்க சேஞ்சஸ் நடந்திருக்கு, எக்கச்சக்க உடைப்புகள் இப்போ நடந்திருக்கு. நிறையவே லாஸ் பண்ணியிருக்கோம் தான் சொல்லணும். ஆப்வியஸ்லி நாங்கள் வந்து இதை ஒரே ரூமா வச்சுக்கலாம்னு பிளான் பண்ணதுனால இங்கே தானே வழி இருந்துச்சு, ஒரே ஒரு வழி தான் இருந்துச்சு. ஸோ இதுக்கு இந்த ரூமுக்கு வந்து இங்கே ஒரு அட்டாச்டு பாத்ரூம் இருக்கு. கீழே எங்க ரூம்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கு. ஸோ இப்போ கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் காமன் பாத்ரூம் இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதை ஒரே ரூமா மாத்திட்டோம், இந்த ரூமுக்கு வெளியே இந்த ஆக்சஸே இல்லைன்றப்போ அப்போ காமன் பாத்ரூம் வேணுமேன்றதுக்காக தான் இங்கே வந்து காமன் பாத்ரூம் வச்சிடலாம்னு சொல்லிட்டு 2 பாத்ரூமே இங்கே உள்ள கொண்டு வந்துடலாம்னு பிளான் பண்ணி இங்கே ஒரு பாத்ரூம் கட்டி வச்சிருந்தோம். ஸோ நடுவில் வந்து விண்டோ வச்சு இங்கே பெட்டு போட்டுக்கலாம். ஸோ இந்த இடம் ஒரு மாதிரி உங்களுக்கு பெட்டு இது மட்டும் தான் இருக்கும். இது ஃபுல்லாக நம்ம வந்து நல்லா யூஸ் பண்ற மாதிரி ஒரு பெரிய ஸ்பேஸாக வச்சுக்கலாம் அப்படின்னு தான் பிளான்ல இருந்தது. பட் இப்போ இது ஒரு 2 ரூமா மாற போறதுனால இந்த பாத்ரூம் இங்கே வச்சோம்னா இந்த ரூமே வந்து பயங்கர கன்ஜஸ்டடா ஆயிரும். ஜஸ்ட் பெட் மட்டும் தான் போட முடியும், இந்த பக்கத்து போயிட்டு தான் வர முடியுமே தவிர ரூம் ரொம்ப கன்ஜஸ்டடா ஆயிரும். அதனால இந்த பாத்ரூம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து டெமாலிஷ் பண்ண சொல்லியாச்சு. பண்ணிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் தான் கீழே உடைக்கணும். இது ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டாங்க. மேபி நாங்க ரெண்ட்டுக்கு விட போறோம் இல்ல சேல் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி ஏதாவது, அது இப்போதைக்கு எந்த பிளானும் இல்ல. ஏதாவது அப்படி ஒரு கட்டாயம் வந்துச்சு அப்படின்னா இப்ப வேணா இந்த இடத்துல வந்து பாத்ரூம் கூட கட்டிட்டு கொடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி. இப்போதைக்கு எங்களுக்கு தேவையில்லை. இருக்க 4 பேருக்கு 4 பாத்ரூமா யூஸ் பண்ண முடியும். எங்க 2 பேருக்கு கீழேயே இருக்கு. இங்கேயும் இப்ப கட்ட போறோம்ன்றப்போ இந்த பாத்ரூமே யூஸ் பண்ணிக்க தான் போறோம்ன்றப்போ ஐ திங்க் ஆல்ரெடி 4 பாத்ரூம், இப்போ இதையும் சேர்த்தோம்னா 4 பாத்ரூம் தான், அதுவே போதுமானது அப்படின்னு இதை உடைச்சிட்டோம். அண்ட் அதுக்கப்புறம் இந்த விண்டோ வந்து இன்னைக்கு தான் உடைச்சாங்க. இதுலயும் வந்து அந்த கம்பி கிரில் கரெக்ஷன் இருந்துச்சு, அதனால அதுக்காக எடுத்திருந்தோம். அப்புறம் தான் எனக்கு தோணுச்சு இப்போ இந்த பாத்ரூம் உடைச்ச
உடைச்சதுக்கப்புறம் இந்த பாத்ரூம், இந்த 2 பாத்ரூமுக்கும் சென்டரா வந்து ஒரு இந்த இடத்துல தான் வந்து வச்சிருந்தோம். பட் இப்போ வந்து இந்த பாத்ரூம் உடஞ்சதுனால இதோட சென்டர் வந்து மாறும். ஸோ இப்போ இங்க இருந்து இது வரைக்கும் சென்டர் வச்சு பாக்குறப்போ இன்னும் கொஞ்சம் தள்ளுற மாதிரி இருந்துச்சு இந்த ஜன்னலை. சரி தள்ளுறதான் தள்ளுற, கொஞ்சம் ஹைட்டும் இறக்கிக்கலாம். இது வந்து 4க்கு 4ன்ற மாதிரி இருந்துச்சு, இப்போ வந்து 4க்கு 6 மாத்தியாச்சு. அகலம் அப்படியே வச்சுக்கலாம், பட் ஹைட் வந்து எனக்கு 6 அடி வச்சா நல்லா இருக்கும். எல்லாரும் மாதிரியும் நமக்கு ஆசை இருக்கும்ல, அப்படியே இங்க கட்டில போட்டு கட்டில இருந்து இறங்கணும்னா இதுல அப்படியே கர்டைன் போட்டு மறைஞ்சிருக்கும், அப்படியே போய் கர்டைன் அப்படியே எடுத்து விட்டுட்டு அதெல்லாம் நல்லா இருக்கும்ல. ஸோ எனக்கு அதெல்லாம் ஒரு ஆசை, நம்ம வீட்டில் நம்ம ரூம்ல அப்படி இருக்கணும்னு. கீழே வந்து அப்படி அமையல, ஏன்னா கீழே நம்ம கட்டின வீட வாங்கணும். கீழே வந்து கொஞ்சம் கொடூரமா சில இதெல்லாம் இருக்கு. ஸோ அதனால மேல் ரூமாவது நம்ம கட்டுறது உருப்படியா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஒரு பெரிய விண்டோ. இந்த ரூம்ல டிவி அந்த மாதிரி விஷயங்கள் இப்போதைக்கு கொண்டு வர வேணான்றது தான் பிளான். ஏன்னா எதனால ஹாலில் பார்த்துப்போம். இந்த ரூம்ல வந்து வந்தோம்னா நல்லா நிம்மதியாக தூங்கணும். பிளஸ் இந்த பக்கத்து தான் வந்து எங்க ஏரியாவில் காத்தும் வரும், தென்மேற்கு பருவ காற்றுன்னு சொல்லுவாங்க. அது இந்த சைட்ல தான் நிறைய வரும். அதனால தான் சரி இங்க ஒரு பெரிய விண்டோ இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். ஆக்சுவலா நாங்க ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 4-5 நாள் கழிச்சு அந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கோம். அதனால உடைக்க வேண்டியது எல்லாமே உடைச்சிட்டாங்க. இப்போ இந்த ஜன்னலும் உடைச்சிட்டாங்க. இப்போ இந்த ஜன்னல்ல என்ன ஒர்க் இருக்கும் அப்படின்னா, இந்த இதை வந்து கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து இதை போய் கட்டி முடிக்கணும். கட்டிட்டா இது ஒரு அழகா ஒரு வெர்டிக்கல் ஷேப்ல 4க்கு 6 அப்படின்ற அந்த ஒரு விண்டோ வந்து வந்துடும். அதுக்கப்புறம் அந்த விண்டோ வந்து அடைக்கணும். அது வந்து ரெஸ்ட் ரூம்காக பண்ண விண்டோ. அப்புறம் இது எல்லாமே கிளியர் பண்ணிட்டு அழகா இந்த இடத்த மறுபடியும் ஸ்மூத்தா பூசி கொடுத்துருவாங்க. பண்ணிட்டா எங்களோட இப்போ ஓப்பனா சொல்லணும்னா இவ்வளோ பெரிய ரூமா வந்து எங்க ரூம் இருந்தது. இப்போ இவ்வளோண்டு ரூமா தான் மாறி இருந்தாலும் இப்போ இதுதான் வந்து எங்களுக்கான ட்ரீம் ரூம் அப்படின்னு வச்சுக்க வேண்டியதுதான். ஏன்னா இந்த விண்டோலாம் வந்து ஒரு மாதிரி ரெடி பண்ணியிருக்கோமா. ஸோ எனக்கு உண்மையிலேயே எக்ஸைட்டடா இருக்கு. கீழே இருக்கிறதோட நாங்கள் மோஸ்ட்லி இந்த ரூமை முடிச்சுட்டா நாங்கள் 2 பேரும் இந்த ரூமுக்கு வந்துடலாம் அப்படின்ற பிளான தான் இருக்கும். ப்ளஸ் கீழே வந்து நம்ம மேலே வந்து தனியாகவும் நம்ம கரண்ட் இது பண்ணிக்கலாம். கீழே வந்து பயங்கரமா போயிட்டு இருக்கு இப்போலாம் கரண்ட் பில்லு. மேலே நம்ம தனி சர்வீஸ் எடுத்துட்டோம்னா மேலே வந்து எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு பிளான் இருக்கு. ஸோ இதுதான் ரூமோட அப்டேட்டு. இப்போதைக்கு நாங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா, எங்களால வந்து பல்கா அமௌண்ட் சேர்க்கவே முடியலங்க. டு பி ஆனஸ்ட், நாங்களும் சரி ஒரு 5 lakhs சேர்த்துருவோம், ஒரு 3 to 5 lakhs சேர்த்து மொத்தமா சில வேலைகளை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி தான் கடந்த 1.5 வருஷமா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா பண்ணவே முடியல. ஒருவேளை நாங்க மதுரை சைடு அந்த ரெண்ட் ஹவுஸுக்கு போகாம இங்கேயே கொஞ்சம் ஒரு அழுத்தி பிடிச்சிருந்தா மேபி இன்னும் கொஞ்சம் வேலைகள் சீக்கிரமா முடிச்சிருந்திருக்க வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஓகே, அங்க போனது ஒரு லேர்னிங், நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. ஸோ ஃபைன். ஸோ இனிமேல் இப்போ இங்கே பண்ணுறப்போ இப்போ நாங்கள் ஒரு விஷயத்தை கிளியராக இருக்கும். இந்த 5 லட்சம் சேர்த்துட்டு பண்ணுறேன், 10 லட்சம் சேர்த்துட்டு பண்ணுறேன் அப்படின்ற சோலியே கிடையாது. ஒரு 50,000 ரூபா சேர்த்தா கூட அதை வச்சு என்ன வேலை பார்க்க முடியுமோ அதை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் இப்போ லிட்டரலி இப்போ அப்படி தான் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ நமக்கு என்னென்ன கரெக்ஷன்ஸ் பண்ண வேண்டியிருக்கோ அந்த கரெக்ஷன்ஸை மட்டும் இப்போ பண்ணுவோம். இந்த ஜன்னல் கரெக்ஷன்லாம் வேற பண்ண வேண்டியிருக்குல்ல. ஸோ இந்த கரெக்ஷன்ஸு, இந்த ரூமை பிரிக்கிறது, இந்த மாதிரியான சில வேலைகள் மட்டும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லிட்டரலி ஒரு 80K வந்து ரெடி பண்ணோம். ரெடி பண்ணிட்டு அதில் கொத்தனாரோட கூலி, அப்புறம் இந்த கரெக்ஷன்ஸ் பண்ணுறது, ஜன்னல் கரெக்ஷன் பண்றது, ஃபர்தரா ஜன்னல் எடுக்கிறது, இந்த மாதிரியான சில விஷயங்களை அதுல எவ்வளவு கம்மியா அடக்கி பண்ண முடியுமோ அதுக்கு ரெடி பண்ணியிருக்கோம். How do you feel, சண்முகம்? அதான் என்ன எங்களுக்கு என்னன்னா, இந்த வருஷத்துக்குள்ள இன்னும் 7 மாசம் இருக்கு. இந்த வருஷத்துக்குள்ள இந்த வீடு ஃபுல்லா பெயிண்ட் அடிச்சு ஃபுல்லா முடிக்கும். 7 மாசத்துல 7 லட்சம் சம்பாதிச்சிருவியா? நினைச்சா சம்பாதிச்சேன். இந்த அம்மா வந்து இந்த மேனிஃபெஸ்டேஷன் அது இதுன்னு எங்க அக்கா ஏதோ வந்து சில புரளிகளை கிளப்பி விட்டு போயிருக்கு. அதுல இருந்து இந்த அம்மா வந்துட்டு இப்போ நான் வந்து பாரு சம்பாதிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து நடக்கும் தான், அது எனக்கு முன்னாடியே தெரியும். என்னங்க சொன்னோம்ல இந்த வருஷம். ஆனா இந்த விண்டோ வந்து பிளான போட்டது இவ தான். அவளுக்கு தான் வந்து இந்த மாதிரி எனக்கு இந்த விண்டோ இல்ல, அது வந்து இந்த மாதிரி அங்க இருந்துச்சு. அப்ப அது பாத்ரூம் இருந்தா அது சென்டர் கரெக்டா இருந்துச்சு. இப்போ பாத்ரூம் இல்லாதப்போ அது நடு சென்டர் வரணும்ல. இப்போ இங்கிட்டு பாதி இருக்கணும்ல. அதுக்காண்டி வீடியோஸே இங்க வச்சு எடுக்கிறோம் அப்படின்னா நல்லா இருக்கணும்ல. அதுக்காண்டி அண்ணனை வந்து வற்புறுத்தி இது வந்து பண்ண. இப்படி உடைச்சதுல அண்ணனுக்கு வந்து விருப்பமே இல்ல. அஸ் இன்ஜினியரா ஒரு சமயங்களை பிடிச்சி திட்டிட்டு இருந்தாரு. நம்ம ஃபர்ஸ்டே பண்ணிருக்கலாம், இப்போ இவ்வளவு வேஸ்ட் தானே, அதுலயே ஒரு அமௌண்ட் இருக்குல்ல, அதெல்லாம் வேஸ்ட் தானே, இனிமேலாச்சும் கரெக்டா பண்ணுங்க. ஓகே, அடுத்த வீடு கட்டும் போது கண்டிப்பா எல்லாமே பிளான் இல்ல. அடுத்த தடவை பிளான்லாம் போட்டுட்டு தான் பண்ணணும். இந்த தடவை வந்து என்னன்னா நாங்க பிளானே இல்லாம ஸ்டார்ட் பண்ணோம். சும்மா அந்த ஒரு ஹால் தான் அப்படின்னு ஆரம்பிச்சு அது இன்னைக்கு ஒரு ப்ராப்பர் வீடாவே மாறிடுச்சு. பாருங்க, இந்த இவ்வளவு பெரிய ஹாலு, 2 ரூம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்பர் வீடாவே மாறிடுச்சு. கிச்சனுமே நாங்க வந்து ஓப்பன் கிச்சன் தான் இங்க பண்ண போறோம். ஸோ அது இப்ப பண்ற ஐடியா இல்லை, கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இது பண்ணியாச்சு. நமக்கு இப்போதைக்கு இதை ஒரு நார்மல் ஒரு செகண்டரி ஹவுஸாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். குக் பண்ணுறது எப்படி நாங்கள் கீழே தான் குக் பண்ண போகிறோன்றப்போ
இங்கே வந்து ஓப்பன் கிச்சன் பண்ணிக்கலாம். கீழே வந்து அடைச்சிருப்போம், இங்கே ஓப்பன் கிச்சன். மெயினாக அது ஏன் ஓப்பன் கிச்சன்னா இந்த ஜன்னல்னால தான். இந்த ஜன்னல் நம்ம வந்து ஆரம்பத்திலே பண்ணிட்டோன்றப்போ ஸோ இங்கே வந்து நம்ம அடைச்சோம் கிச்சன் வச்சோம் அப்படின்னா அந்த ஜன்னல் வச்சதுக்கான ஒரு யூஸே இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் ஓப்பன் கிச்சன் மாதிரி பண்ணிக்கலாம். கெஸ்ட்டும் வராங்க நம்ம வீட்டுக்கு, அவங்களுமே வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். எஸ், அதுக்கு தான். ஸோ இப்போ பார்க்குறப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி என்னமோ பண்ணுறீங்க குழப்புறீங்களாடான்ற மாதிரி இருக்கும். ஆனால் அவுட்புட்டு தரமாக வரும். நம்ம இதை முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வீடே வந்து செம்ம கிராண்டாக தெரியும். இதை பண்ணிட்டு இந்த நடுவுலையும் இந்த 2 ரூமை பிரித்து கட்டிடுவாங்க, ஜன்னல் எல்லாமே வந்து பண்ணிடுவாங்க. இதுக்கப்புறம் டைல்ஸு, பெயிண்ட்டு, அது வந்து வில் டேக் சம் டைம். நம்மளால இப்போ உடனே அது பண்ண முடியாது, அமௌண்ட் அந்த அளவுக்கு இல்லை. அதனால இப்போதைக்கு இந்த கரெக்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நாங்கள் அமௌண்ட் சேர்த்துட்டு எல்லாம் பண்ணதுக்கப்புறம் அந்த ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். லெட்ஸ் see. இன்னும் 3 தானங்க இருக்கு, டைல்ஸ், பெயிண்ட். அந்த 3 தான் வந்து பெரிய விஷயம். சரியாமா? இந்த டைல்ஸ், இந்த வீட்டுக்கு டைல்ஸ் போடுறதுக்கு மினிமம் 1.5 lakhs வேணும். 1.5 லட்சம் வேணும். அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் ஒர்க், அதுக்கு ஒரு 50,000 போடு. பியூரா எல்லாமே ஒயரிங் பண்ணும். நான் இது வந்து 2 வருஷம் முன்னாடி இருக்க ரேட்டை சொல்றேன். இன்னைக்கு எல்லாமே மாறி இருக்கும் கண்டிப்பா. பெயிண்ட் அடிக்க 1 lakh ஆயிரும் எனக்கு தெரிஞ்சு. ஒயரிங், இந்த சுவிட்ச் போர்டு, அது இது எல்லாமே அது ஒரு 1 lakh ஆயிரும். பெயிண்டிங்க்கு அகைன் அதுவுமே ஒரு 1 lakh ஆயிரும். ஏன்னா லப்பம் வச்சு நம்ம பண்ணணும். கீழே வந்து லப்பம் அடிக்காம பெயிண்ட் அடிச்சது 60,000 ரூபா ஆச்சு. அவுட்டர் பெயிண்ட் உள்ள எல்லாத்துக்கும் சேர்த்து அடிக்கணும். அது அவுட்டருக்குலாம் அடிக்கணும்னா இன்னும் போகும். அது ஒரு 2 lakh இருந்தா யாராவது இருந்தா கொடுங்க, வீட முடிச்சிட்டு. 5 lakh வச்சு நம்ம வந்து முடிக்கிறோம். 5 lakhs. அப்ப அந்த வெளியே இருக்க அந்த ஜன்னல் இது கண்ணாடி அதுக்கே 1 lakh வேணும். எலிவேஷன் டைல்ஸ் இது முடிச்சிட்டா அது இது எல்லாமே இருக்கு. ஒரு 7 lakhs வேணும். நம்ம அந்த பாத்ரூம்கான செலவு இந்த நிமிஷம் வரைக்கும் கவுண்ட் பண்றதே இல்ல. ஏன்னா அந்த பாத்ரூம் கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணிக்கலாம்ன்றதுக்காக அதை வச்சிருக்கோம். ஸோ அந்த பாத்ரூமுக்கு தேவையான டைல்ஸ், பைப்பிங் இது எல்லாமும் இருக்கு. ஸோ நியர்லி ஒரு 7 to 8 lakhs வேணும். ஸோ இதுதான் எங்கள் வீடோட அப்டேட்டு. ஸோ இது இன்னும் ஃபர்தராக ஃபினிஷ் ஆனதுக்கப்புறமும் நான் வந்து ஒரு வீடியோவில் எல்லாத்தையும் காட்டுறேன். முடிஞ்சிடும் இன்னும் ஒரு 4-5 நாளில் டெஃபினட்டாக கரெக்ஷன் பண்ணி பூசி ஓரளவுக்கு வீடு நீட்டாக மாறிடும். அதுக்கப்புறம் நம்ம குட்டி குட்டி வேலைகள் இந்த டைல்ஸ் அது இதுன்னு பண்ணுறது தானே. ஸோ நான் வந்து பயங்கர எக்ஸைட்டடாக இருக்குது இந்த விண்டோக்கு, அப்புறம் எங்கள் ரூமில் வைக்கிற அந்த விண்டோக்கு, இதுக்குமே ஈவன். ஏன்னா இதெல்லாம் அவ்வளோ ஆசைப்பட்டு இந்த இடத்த வந்து பண்ணோம். இப்போ இது வந்து கொஞ்சம் ஹைட்டை இறக்கியிருக்கோம். பார்ப்போம் இந்த சேஞ்சஸ்லாம் நான் வந்து அவுட்புட்டாக காமிக்கிறப்ப தான் உங்களுக்கும் நல்லாயிருக்கும். ஏதாவது இந்த வீட்டில் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்தாலும் நீங்களும் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லெட்ஸ் ஹோப் சீக்கிரம் நாங்கள் இந்த வீடியோ முடிச்சு இந்த வீடியோ நாங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு எங்களுக்காக எல்லோரும் ப்ரே பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆரம்பித்து 2 வருஷத்துக்கு மேலே ஆகுது, இன்னும் முடிக்க முடியாமல் ஸ்ட்ரகிள் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ எங்களுக்காக கொஞ்சம் ப்ரே பண்ணிக்கோங்க. சீக்கிரம் முடிச்சுட்டு சீக்கிரம் இந்த வீடியோ யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும், நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணணும் அப்படின்றது தான். ஓகே, பாய்.